இதில் தாங்க காய்ச்சிருக்கு. அடேங்கப்பா, அங்கே பாருங்கங்க, உள்ளே போய் காட்டுறேன். வாவ், இங்கே பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எங்கிட்ட வந்து வாட்டர் பேக்கில் வந்து தண்ணி இருக்குது. இதை வந்து கழுவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் நான் அதை. ஸோ இது இதோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னா, இது வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் சீசன் இங்கே முடிஞ்சு, ஆனால் இருந்தாலும் ஒரு சிலது இந்த மரத்துலேருந்து கொட்டி கிடக்கும்ல, அது வந்து நிறைய கொட்டி கிடக்கு. பாருங்கள், நல்ல ஆப்பிளாக தான் இருக்குது. ஒரு சைடு எங்கன்னா இப்படி விழுந்துச்சோ மண்ணில், அங்கே மட்டும் அழுவி போயிருக்கு. இது எவ்வளோ போகுது ஒரு கிலோ? 300 ரூபாயா? 350 ரூபாயா? ஏங்க இது வந்து ஒரு கிலோ வந்து 350 ரூபான்னு விற்கிதாங்க. தமிழ்நாட்டில் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்குது. இந்த ஃப்ரூட்டோட ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி கொடுக்குறாங்க. ஆனால் ஆப்பிளோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஆப்பிள் கூட ஒரு கேஜி வந்து எவ்வளோது இங்கே? 100 ரூபா. கைஸ், இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஜானா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருந்தோம். இந்த ஜானா வில்லேஜ்லேருந்து நமக்கு எங்கே போகணும்னா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். நகர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர். பஸ் வந்து கடைசி பஸ் 3 மணிக்கு வரையும் தான். ஆனால் இப்போ 3 மணிலாம் தாண்டி மணி 3 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பஸ்ஸு கிடைக்காது. லிஃப்ட் கேட்டு தான் போகணும். போகிற வழி வந்து கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும். நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் வந்து ரூம் இதை தான் நான் வந்து நேற்றே காட்டியிருந்தேன். இப்போ இந்த ரூமை வந்து நான் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். பேக்கு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கீழே போயிட்டு நான் வந்து விளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹோட்டலில் ஒரு தடவை காட்டுறேன். சாகர் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தங்கிக்கோங்க. ரூமெல்லாம் நேற்றே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இங்கே பாருங்கள், தெரியுதுல்ல, சாகர் ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லி, சாரி, சாகர் கெஸ்ட் ஹவுஸ். ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்காதுங்க. நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும். தோ அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே போயினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். இங்கே வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து இவங்களோட அந்த கிச்சன் இருக்குல்ல, அது வந்து அங்கே இருக்குது. அங்கேயே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வாட்டர் ஃபால் இருக்குது. நிறைய பீப்புளெலாம் அங்கேயே வர்றதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து அங்கே வச்சுருக்காங்க. இது ஒன்லி ரூம் மட்டும்தான். இங்கே வந்து சாப்பாடு கிடைக்காது. இங்கே வெறும் ஹோட்டல் கூட கிடையாது. இங்கே சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து ஹோட்டலே கிடையாது. நான் போகிறப்ப வந்து காட்டுறேன். சரி கைஸ், இப்போ வாங்க இப்படியே நடந்துக்கிட்டு நம்ம வந்து போயிட்டுருப்போம். இந்த வில்லேஜில் இருக்கிறதே ஒரு சில கடைகள் மட்டும்தான். இந்த இருக்குது ஒரு கடை, இங்கே ஒரு கடை இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே தான் நான் வந்து நேற்று சாப்பிட்டேன்னா ரைஸ் எல்லாம் கிடையாது, வெறும் சிக்கன் மட்டும் கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிக்கனை வந்து 2 நாள் ஆனாலும் அப்படியே தாங்க வச்சுருக்காங்க. நேற்று உள்ள சிக்கன் வந்து இங்கே தான் இருந்துச்சு. இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். சரி வாங்க அப்படியே போகலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து இந்த ஊருக்கான பஸ் ஸ்டாப்பு. இங்கே மட்டும்தான் பஸ் வரும். அதுவும் ஒரு பஸ்ஸு மட்டும் காலையில் வரும், ப்ளஸ் வந்து சாயங்காலம் வரும். அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது. வர வந்து குளிர் அதிகமாகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், ஏதோ சன்லைட் இந்த வர்ற மாதிரி. ஆனால் வந்து குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 hour ஆகும் நம்ம வந்து நகர் போகிறதுக்கு. ஆனால் போகிறதுக்கான பாதை வந்து கொஞ்சம் கீழே வந்து டவுனாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் வரும்போது நடந்து வந்திருந்தோம்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாதை வந்து மேலே ஏறி வர்றப்பல இருந்தது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நடந்து போகிறதுக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து டைம் கிடையாது. இப்போ சீக்கிரம் ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளே நம்ம வந்து அங்கே போயிடணும் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு. அப்படி போகலை அப்படின்னா ரொம்ப இருட்டாயிரும். இந்த இடம் மட்டும்தான் இப்படி ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா காட்டு பகுதிகளெல்லாம் நம்ம போகணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு மலானா அப்படின்னு சொன்னல, இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையை தாண்டணும் அப்படின்னா மலானா. ஆனால் நம்மளால் அங்கே போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து சிறுத்தை, கரடி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விலங்குகளோட பாதிப்பு நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வழியில் போக முடியாது. கேட்டாங்க இங்கே உள்ளவங்க மக்கள்லாம் வந்து, நீங்கள் வந்து தனியாக தானே போகிறீங்க, அதனால் போகாதீங்க, ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து தனியாக போகிறோம்ல, அதனால் பிரச்சனை. ஒரு மூச்சு வாங்குதில்ல, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுனால. இந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, நம்ம நேற்று விசிட் பண்ண இடம், அந்த வில்லேஜ் வந்து இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ போகிற வழியில் வந்து லிஃப்ட் கிடச்சிது. 1 मिनट भाई, बैठ जाता हूँ. हाँ भैया, जा सकते हो. हाँ हाँ. ஸோ வர்ற வழியில் ஒரு வண்டி ஒன்று வந்ததுங்க, மறைச்சேன். நகர் வரையும் வரலாமான்னு கேட்டேன். தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இடையில வந்து ஒரு ஊர் வருங்க, அந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் வந்து நகர் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. இது இடையில உள்ள ஒரு சின்ன ஊர். இப்போ நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு கேட்காது, ஏன்னா வண்டியில் போயிட்டுருக்கேன்ல. நீங்கள் உத்தர जाओ. हाँ 1 मिनट. हाँ भैया, ओके, उतर गए. ओके.
ஸோ கைஸ் இப்போ நம்ம நகர் வந்து வந்தாச்சு. வர்ற வழியில் நல்ல ஒரு காடு மாதிரி இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வண்டி சத்தம் வேறு கட்டமுட்டன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நகர் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னா குல்லு அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். வாங்க அப்படியே போகலாம். நிறைய விஷயத்த சொல்லிட்டு வரேன். அப்பா சரியான ஒரு இதுங்க இந்த வண்டியில் வந்தது. கட்டமுட்டன்னு ஒரே சத்தம் வண்டி. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே வரவும் நல்லா ஜில்லுன்னு இருந்தது, குளிர் அந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து குல்லு போகிறதுக்கு பஸ் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு தான் போனோம். நேற்று இதுவரையும் தான் நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு வந்தோம். இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த இப்போ போனோம்ல ஜானா வில்லேஜ், இங்கே இந்த ரோடு தான் ஜானா வில்லேஜ் போகிறதுக்கு. இது இப்படியே நேராக போனால் மணாலி, இந்த சைடு அப்படியே போனீங்கன்னா குல்லு. மேலே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், மணாலி 21 கிலோமீட்டர். முந்தா நாள் நம்ம இருந்தோம்ல, ரோத்தாங் பாஸ் 72 கிலோமீட்ரு, நகர் கேஸ்டில் 1 கிலோமீட்டர். அப்படின்னா இங்கே நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு இப்போ இறங்கணும்ல, அதான் நகர் கேஸ்டில். இங்கே வந்து மணாலி 21 கிலோமீட்டர்னா, அங்கே நேற்றெல்லாம் முந்தா நாள்லாம் பார்த்துருப்பீங்க, சுத்தராக வந்து ஸ்னோவே கிடையாது. யாரும் இந்த டயத்தில் வந்து ஏமாந்து போயிடாதீங்க ஸ்னோ பார்க்குறதுக்கு. எல்லாம் வர்றவங்க ஸ்னோ அங்கே வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. வெறும் 21 கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஸ்னோவே இல்லாமல் ஒரு வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எப்போ ஸ்னோ வரும் அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் தான் ஸ்னோ வரும். நீ யாராவது டூரிஸ்ட்டாக இங்கே வர்றீங்க அப்படின்னா ஜனவரிக்கு அப்புறம் வாங்க. நம்ம வந்து மணாலிலேருந்து காஜாலேருந்து சிட்குல் அப்படியே மேலேருந்து சுற்றி வரதாக தான் பிளான் போட்டிருந்தோம். ஆனால் வந்து ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சீசன் பனி சீசன்னால் மேலே வந்து பனி இருக்குது, ஆனால் இங்கே மணாலியில் பனி இல்லை. ஸோ அதை காரணத்தினால வந்து நம்மளால் அங்கிட்டால போக முடியல. இப்போ நான் என்ன தெரியுமா பிளான் போட்டிருக்கேன், நம்ம இப்படியே வந்து மறுபடியும் சிம்லா போயிட்டு சிம்லா வழியாக வந்து சிட்குல்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்து மேலே போகலாமா. ஸோ அங்கிட்டு வந்து வேறு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலையா. ஸோ ஆர்மியோட வெஹிக்கிள்லாம் போயிட்டு வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்களாம். இந்த சைடு மட்டும்தான் வந்து வாகனங்கள்லாம் போக முடியாது. இது வந்து இன்னொரு விஷயங்க, நீங்கள் லே லடாக்கெல்லாம் போகிறீங்கல்ல, இந்த ரோடு தான் லே லடாக் போகிறதுக்கான ரோடு. அதுவும் வந்து க்ளோஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து அந்த அட்டல் டனல், அது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த சிசு அது வரையும் வேணும்னா போகலாம். அதை தாண்டி உங்களால் போக முடியாது, ரோடு க்ளோஸு. மேலே எங்கிட்ட சைடில் கூகுள் மேப்பில் கூட போட்டிருக்காங்க, நான் வந்து போடுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஆரஞ்சுக்கான மரம் வந்து நிறைய இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா, அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள் எல்லாம் பெட்டியாக வந்து ஆரஞ்சு வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். हाँ सब ऑरेंज है कि एप्पल है ये? हाँ वो क्या होता है इस? ये होता है जो प्लेट में रखा है, देख लो. ओके ओके. कहाँ से आए हो? मैं तमिलनाडु से. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இது மாதிரி வலை மாதிரி நெட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது வந்து ஆப்பிளாக இருக்கும் இல்லைனா ஆரஞ்சாக இருக்கும். ஸோ அதனால தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆரஞ்சு ஆப்பிள்லாம் கிடையாது. ஆனால் எட்டி இருந்து பார்க்கவும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த நெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஓ एक मिनट दे दिखा के आता हूँ. இங்கே பார்த்தீங்களா, யாராக இருந்தாலும் இதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆப்பிள் ஆரஞ்சுன்னு தான் நினைப்பாங்க. இது வந்து ஒரு வேளை ஒரு ஸ்வீட்டாக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஃபுல்லாக நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து அதை பிளக் பண்ணி இதை வந்து பாக்ஸில் வந்து அடுக்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோனே தமிழ்நாடுக்கா? ஏ தமிழ்நாடா? எங்கே தமிழ்நாட்டில்? சேலம். சேலமா? சரி சரி. இது என்ன பழம் இது? இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், இதை பார்த்ததே கிடையாது. இது சேபுக்கு அப்புறம் இது வருங்க. சேபு ஆப்பிள் கத்தமாவதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட். ஓஹோ, இது வந்து ஆப்பிள் வந்து சீசனோட முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பழம் தான் இங்கே வந்து வைப்பாங்களாம். இது என்ன ஸ்வீட்டாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? பில்குல் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்குமா? இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? சரி ஒன்று ஏக் தேதோ பாய். ஸோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏக் தேதோ देखता हूं. ஸோ இங்கே பாருங்கள், இது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்சிமான்னு சொல்கிறாங்க. இது அந்த பழத்தோட பேர். இது வந்து ஜாப்பனீஸ் ஃப்ரூட்டுனா ஃபுல்லாக நிறைய மரம் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்களேன் சுற்றிலும். நான் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். போகும்போது அங்கேருந்து பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா ஆரஞ்சு அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது காக்கா குருவி இதெல்லாம் கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க.
4 महीने हो गया, 3 अस्सी का हो गया छोटो। ஆனால் ஃபுல்லாக நிறைய காய்ச்சி இருக்குது இது. गिनी की फिर लाइन देखिए हम लोग கொஞ்சம் போங்க ஆगे போங்க. வாங்க அந்த சைடு காட்டுறேன். இதெல்லாம் இது ஆப்பிள் தானே? இது ஆப்பிள் கொட்டிக்கிற கிடக்கு. இங்கெல்லாம் வந்து ஆப்பிள்லாம், இது ஆப்பிள் தானே இது? ஓ, யாரோ கட் பண்ணிட்டு போட்டிருக்காங்க இது ஆப்பிள். ஆனால் இங்கெல்லாம் ஆப்பிள் கிடக்கு. இங்கே ஆப்பிள் மரம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா? அப்படியேங்கப்பா எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஆனால் நல்ல பெரிய தோட்டங்க இது. உள்ள அந்த சைடு போய்கிட்டே இருக்கு. வாங்க ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது வந்து அவங்க வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பழத்தில் ஏதாவது பூச்சி ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம சாப்பிடும்போது கழுவிட்டு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆப்பிள் மரம். ஆப்பிள்லேருந்து ஆப்பிள்லாம் கொட்டியிருக்கு. நம்ம ஊர்லலாம் என்னென்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள்லாம் காசு கொடுத்து வாங்குவோம், 50 ரூபா 100 ரூபாய்க்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆப்பிள். ஸோ ஆப்பிள் சீசன் இங்கே முடிஞ்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலது இந்த மரத்துலேருந்து கொட்டி கிடக்கும்ல, அது வந்து நிறைய கொட்டி கிடக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஆப்பிளாக தான் இருக்குது. ஒரு சைடு எங்கே இப்படி விழுந்துச்சோ மண்ணில், அங்கே மட்டும் அழுவி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய ஆப்பிள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நிறைய கொட்டி கிடக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சிலது ஆப்பிள் மரமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து க்ரீன் ஆப்பிள். ஆனால் இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல இது வந்து கீழே விழுந்து கெட்டு போயிருக்கும். தோங்கெல்லாம் நிறைய ஆப்பிள் வந்து கொட்டி கிடக்கு. இன்னும் இந்த வந்து ஃபார்ம் வந்து நிறைய போயிட்டே இருக்குது தூரமாக. அங்கே பாருங்கள், இது வந்து இதோட முடியலை, இன்னும் வந்து போயிட்டே இருக்குது. அடேங்கப்பா, இங்கே பாருங்கங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள் கொட்டி கிடக்கிறத? ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள், இது ஆப்பிள், அது ஆப்பிள். இங்கே பாருங்க, இதோருக்கு பாருங்க, அந்த பாதை வந்து இன்னும் கீழே போயிட்டு இருக்கு. இன்னும் இவங்களோட தோட்டம் வந்து ரொம்ப பெரிய தோட்டம். இதோ அங்கே தெரியுதா? ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அதுக்கு வேறு வழி. அது வழியாக போனோம் அப்படின்னா அங்கே போகலாம். ஸோ இந்த பழத்தெல்லாம் வந்து குருவி காக்கெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்கு பாருங்க. அங்கே எதோ மூடலையோ அதில் வந்து அந்த குருவி காக்கெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே இந்த ஆப்பிள். சில தெரியுதா, அந்த குருவி வந்து மாட்டிச்சு பாருங்க. ஓட முடியாமல் அது வந்து தவிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எந்த வழியில் வந்தோம் அப்படின்னு தெரில. ஸோ இதில் தாங்க காய்ச்சிருக்கு. அடேங்கப்பா, அங்கே பாருங்கங்க, உள்ளே போய் காட்டுறேன். வாவ், இங்கே பாருங்கங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எங்கிட்ட வந்து வாட்டர் பேக்கில் வந்து தண்ணி இருக்குது. இதை வந்து கழுவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் நான் அதை. இப்போ நம்ம இதை வந்து கழுவியாச்சு வாட்டர் பேக்லேருந்து தண்ணியை வச்சு. ஸோ இது இதோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்னா, அதாவது தக்காளி இருக்குல்ல, தக்காளி வந்து இனிச்சா எப்படி இருக்கும்? தக்காளி இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க, ஒரு பெரிய தக்காளி இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இதோட டேஸ்ட்டு. ஆனால் நல்லாயிருக்கு, இனிக்குது. ஏன்னா சூப்பராக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. நல்லாவே ஒரு இனிக்குது.
தக்காளி தான், தக்காளி இனிப்பு தக்காளி அவ்வளோதான். இது ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இவ்வளோ தான் பண்ணலாம். அண்ணா இது ரொம்ப நல்லா இனிக்குது. ஒரு தக்காளி இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது எவ்வளோ போகுது 1 கிலோ? 1 கேஜி வந்து 300 ரூபா. 300 ரூபாயா? 350 இருக்குது. 350 ரூபாயா? 1 கேஜி. ஏங்க இது வந்து 1 கிலோ வந்து 350 ரூபான்னு விற்கிதாங்க. ஆப்பிளை விட வந்து ரேட் அதிகமாக இருக்கு. ஆப்பிள் நம்ம ரேட்டா அதிகம். ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அது? டெல்லி எல்லாம் எல்லாமே வா எல்லாம். ஸோ எல்லாமே வந்து ஃபாரின் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா? ஸோ நம்ம வந்து ஜாப்பனீஸ் பழம் ஜப்பானில் போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே வந்து சாப்பிட்டாச்சு. இது இந்தியன் ஃப்ரூட். இது இங்கிட்ட ஃப்ரூட். இது இங்கே உள்ள ஃப்ரூட் தானே. ஆனால் இது வந்து சொன்னாங்க ஜாப்பனீஸ் ஃப்ரூட் அப்படின்னு. பேர் வச்சுக்கிறாங்க. பேர் வந்து அப்படியா? மெயின் வந்து இங்கிட்ட தயாராகுது. இது இங்கேயும் தயாராகுதா? ஸோ இங்கேருந்து எல்லாத்தையும் தயார் பண்ணி இந்தியா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலலாம் இதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது இந்த பழத்தை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு தக்காளியை கடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. தக்காளி இனிப்பு தக்காளி இருக்குல்ல அதே தான். வாவ், ஸோ இதில் வந்து எந்த பழம் ஒரு நல்லதாக இருக்குது, கொஞ்சம் வந்து அழுகி போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வைக்கிறாங்க. நல்ல பழமாக இருக்கிறத தனித்தனியாக எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த பாக்ஸில் வச்சு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸோட ரேட் என்ன? மினிமம் 1500 ரூபா. ஓ, ஒரு பாக்ஸோட விலை வந்து மினிமம் வந்து 1500 ரூபாங்க. நல்ல குவான்டிட்டியாக பார்த்து இதில் வந்து பேக் பண்ணி இங்கே பாருங்க அப்படி வைக்கிறாங்க. இங்கே இருக்குது. மேக்ஸிமம் எத்தனை பாக்ஸ் நான் இம்போர்ட் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? ஸோ நிறைய பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 300 350. ஏன்னா லாரி வந்து அங்கே இருக்குங்க. பிக்கப் வண்டி வருது. சரி, இது நீங்கள் விற்கிற விலை வந்து 1300 ரூபாய், இல்லை கடையில் வாங்குற விலை வந்து 1300 ரூபாயா? இங்கே ரேட்டு இங்கே உள்ள ரேட்டா? ஸோ இங்கே உள்ள ரேட்டே வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 1300 ரூபாய். அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ஃப்ரூட்டோட ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி கொடுக்குறாங்க. ஆனால் ஆப்பிளோட இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. ஆப்பிள் கூட ஒரு கேஜி வந்து எவ்வளோது இங்கே? 100 ரூபா. இல்லை, இங்கே முன்னாடி கேட்டப்போ ஒரு நார்மலான சின்ன சைஸ் ஆப்பிள் வந்து 80 ரூபா அப்படின்னாங்க 1 கிலோ. அதுவும் ஆப்பிள் சீசன்லாம் வந்தோம் அப்படின்னா ஆப்பிள் 1 கேஜி வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அது கூட ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கிது. இதுதான் ரேட் அதிகம். ஓ, இது ஆப்பிள் மரம், இது ஆப்பிள் மரம், இது வந்து ஆப்பிள் மரம். அந்த சீட் இருக்குல்ல அதுதான் இந்த ஃப்ரூட்டோட மரம். இது சீசன் வந்து இந்த சீசன் தானா இல்லை எல்லா சீசன்லேயும் காய்க்குமா? ஆப்பிள் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் இது. ஓ, ஆப்பிள் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. எப்போ ஆப்பிள் சீசன்லாம் முடியுதோ அதுக்கப்புறம் வந்து இதோட சீசன் வந்து ஆரம்பிச்சிருமா? ஆனால் மோஸ்ட்லி இங்கே குள்ளுல இந்த ஒரு இடத்துல தான் இது இருக்கா? நிறைய இருக்கா? நகவேலி இதோட ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஓ, மேலே ஹைட் மேலே. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான் இருக்குது. இதை விட தாண்டி இன்னொரு இடத்துல வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ ஆரேக் தே சக்தே கே? 1300 ரூபா அப்படின்னோன்னா யோசிப்பாங்க. ஓகே,
बस इसको धो के खाना है ना इसको पानी में? ऐसे सिर्फ साफ कर दो। नहीं नहीं, ये जो ऊपर जो सफ़ेद सफ़ेद कलर में है ये, उसी को ही साफ कर हाँ ओके. दो दो। ஒரு பாக்ஸில் எவ்வளோ பழம் வரும் மேக்ஸிமம்? இல்லை கிரேட் பை கிரேட். ஆ 33 ஆ 36 ஓ 28. ஓ கிரேட் பை கிரேட் வந்து இவங்க வந்து பாக்ஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 1 2 3 4 அப்படின்னா ஒரு ஒரு பழத்தோட விலையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்குங்க இது. ஏன்னா மினிமம் வந்து 40 ரூபா 50 ரூபா இருக்கும் இந்த பழம். ஏன்னா ஒரு பாக்ஸ் வந்து 1300 ரூபா அப்படிங்கவும் இந்த பழம் வந்து மேக்ஸிமம் 40 ரூபா 50 ரூபாய்கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரி கைஸ், இப்போ வாங்க இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலாம். இதெல்லாம் வந்து ஆப்பிள் மரங்க, அந்த சீட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆப்பிள் மரம். ஆப்பிள் காய்ச்சிருந்தா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஆப்பிளுக்கான சீசன் வந்து சுத்தரம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் 1 2 இருந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து கிடக்கலாம். அதை நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. இதோ இருக்குது பாருங்கள் ஆப்பிள். இது வந்து ஆப்பிள் மரம். இதுக்கு அந்த சைடு கீழே இருக்கிறது மூடி இருக்கிறது இந்த பழம் இருக்குல்ல அந்த மரம். ஸோ கைஸ், இப்போ வாங்க நம்ம இங்கேருந்து குள்ளுக்கு போகிறதுக்கான டைம் ஆகிடுச்சு. பஸ் வந்து மேக்ஸிமம் இதுக்கப்புறம் வந்து இருக்காது. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் குள்ளு போக முடியுமோ, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து ரோட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா குள்ளுக்கு போயிடலாம். வந்து பைப் இருக்குது, பைப்பில் அப்படியே அந்த பழத்தை கழுவிட்டு ஓத்தாடி தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. நல்லா எட்டி இருந்து பார்க்கும்போது ஆரஞ்சு மாதிரியே தெரியுதுல்ல இது. நானும் அதை நினச்சி தான் வந்தேன். இங்கே ரோட்லேயே பார்த்துட்டேன் இதை. போதும் கழுவுனது. செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. செம்ம டேஸ்ட்டுங்க அது. லிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நடந்து தான் போயிட்டுருக்கேன். யாராவது 2 வீலர் வந்தது அப்படின்னா மறைச்சோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் போகிறேன், இந்த அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறாங்களே தவிர யாரும் ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறாங்க. பஸ்ஸு எப்போ வருதோ என்னென்னு தெரிலங்க. நானும் ரொம்ப நேரமாக வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வந்து இருட்டாச்சு பாருங்கள். மேலே வந்து சன்லைட்லாம் மறைஞ்சிருச்சு. குளிர் வந்து கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்க. இப்போ நம்ம வெளியில் எங்கேயுமே இப்போ வந்து தங்க முடியாது. டென்ட் இருக்குது, டென்ட்டு போட்டும் கூட தங்க முடியாது. அதனால் இப்படியே நடந்து போயிட்டுருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஊர் வந்துச்சு, அங்கே கோவில் இருந்ததுன்னா கோவிலில் ஸ்டே பண்ணி பார்ப்போம். இதோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது எல்லாமே ஆப்பிள் தான். இங்கோட ஆப்பிளுக்கான சீடு வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் அது வராது. நம்ம ஊரில் கொண்டாந்து ஆப்பிளுக்கான அந்த விதையை வச்சோம் அப்படின்னா வேணால் மரம் வேணால் வரலாம், ஆனால் ஆப்பிள்லாம் வராது. இங்கே உள்ள அந்த குளிருக்கு தான் அந்த ஆப்பிள் வந்து இந்த சீசனில் வந்து வர்றது. ஒரு பாதி தூரத்துக்கு லிஃப்ட் கிடைச்சா கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கேயாவது மாற்றி இப்படியே போயிட்டுருக்கலாம். ஆனால் லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. வர்றவங்க யாருக்குமே ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கார்லாம் வந்து ஃபுல்லாகி தான் வருது. வர்றவங்கலாம் டூரிஸ்ட் பீப்புள், அதனால் இவங்க வந்து ஏற்ற மாட்டாங்க. लिफ्ट मिलेगा क्या कुल्लू तक? कुल्लू नहीं, मैं तो पतले को जा रहा हूँ। तो जहाँ वहाँ पे छोड़ दोगे क्या? इसमें पुलिस वाले भी मिलना चाहिए ना। ओके मैं अगर पुलिस वाला मिलेगा तो मैं पहले उतर जाता हूँ. तो गाइस இப்போ வந்து லிஃப்ட் கிடச்சிருக்குங்க. ரொம்ப குள்ளு வரையெல்லாம் கிடையாது, ஒரு 2-3 கிலோமீட்டர் வரையும். சீன் பாருங்க கைஸ், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆற்றுல வந்து தண்ணி போணுச்சு அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். வரும்போது இந்த வழியில் நம்ம வந்திருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம வந்தது வேறு வழி. இப்போ திரும்பி போகிறது வந்து வேறு வழி. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து கவர் ஆக போகுது. இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு பாலம் ஒன்று இருக்குது பாருங்கள். சரி, நம்ம வந்து வரும்போது இந்த வழியில் வந்திருக்கலாம். இப்போ பாருங்க,
ஸோ அந்த பாருங்க அவங்க வந்து என்னை இங்கேயே இறக்கி விட்டாங்க. இதுவரையும் தான் அவங்க வந்து வர்றாங்களாம். இதுக்கப்புறம் நம்ம பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ஸில் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா லிஃப்ட் கிடச்சுன்னா லிஃப்ட்டில் போகலாம். என்ன இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்கே பைக்கில் போகிறவங்களும் 2 பேரும் வந்து ஹெல்மெட் போடணுமா, அப்படி இல்லை அப்படின்னா போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அவங்க பயந்துட்டு வந்துட்டுருந்தாங்க. பாருங்களேன், யாராவது பைக்கில் போனாங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருப்பாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ரூல்ஸு. நம்ம ஊர்லேயும் அப்படி தான், ஆனால் யாருமே வந்து ஹெல்மெட் போடுறதில்ல. பைக் ஓட்டுறவங்களும் கூட ஹெல்மெட் போடுறது கிடையாது. அந்த ஆப்பிள் இருக்குல்ல, அந்த ஆப்பிளுக்கான மருந்து தான் அது. இதே தான் அந்த பாக்கெட்டில் வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கல்ல, அது இந்த மருந்து தான். அந்த கிளையை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மருந்தை வந்து ஒரு கேரி பையில் வச்சு அதில் வந்து வச்சுருவாங்க. நிறைய பேர் அந்த பார்த்துருப்பீங்க போன வீடியோலேயே, அந்த வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே உள்ள ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து பஸ்ஸில் போனோன்னு வச்சுக்கலாம், அங்கே நம்மளை இறக்கி விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 8 மணி 9 மணிக்கு இறக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோட்டல் தேடி சாப்பிட்டு போகிறது வந்து ரொம்ப ஒரு டைம் அதிகமாகும். அதனால் இங்கேயே நான் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தாலும் ஹோட்டலு அங்கே வந்து இன்னும் லேட் ஆகுமா, அதனால் வந்து நான் வேறு ஹோட்டலில் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்தோட பேர் வந்து பட்லி குகல். சரி, நீங்கள் மணாலி போகிறதா இருந்தால் இந்த பட்லி குகல் வழியாக வந்து வாங்க. ஏன்னா இன்னொரு வழி ஒன்று இருக்குல்ல, நக்கர், அந்த நக்கர் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ. இந்த வழி தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வர்றவங்க இதில் வந்து வாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போயிட்டு பார்ப்போம். जी भैया, ये भाई चिकन मिलता है क्या, कितने में? 400 रुपये kg है. 400 रुपया का. ஸோ 1 கிலோ வந்து 400 ரூபாயாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா சாவல் ரைஸ் எல்லாம் வச்சுருக்காம, இந்த நிறைய பேர் வந்து வீட்டில் ரைஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து வெளியில் வாங்குவாங்கள்ல, அது மாதிரி நினைக்கிறேன். यहाँ पे तो राइस नहीं है ना, राइस नहीं देते हैं. வேக வைக்கிறது பாருங்கள் எவ்வளோ நேரம், ஒரு 10 செகண்டு கூட இருக்காது. அவ்வளோதான், வெந்துருச்சு. பார்த்துங்க, எடுத்துட்டாங்க பாருங்கள். அப்போ அந்த புதுசாக எடுக்கிறாங்கல்ல மசாலா தடவி கறியோட, பாருங்கள் போட்டாங்களா. ஒரு 2 செகண்டு 3 செகண்டு 4 5 6 7 8 9 10ன்னு 10 செகண்டுக்குள்ளே எடுத்துருவாங்க. இப்போ எடுத்துருவாங்க பாருங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க வேக வைக்கிறது. இப்படி டக்குன்னு எடுக்கிறாங்களே, கறி வந்து வெந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரில. போடுறாங்க, போட்ட உடனே வந்து எடுத்துடுறாங்க. இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேங்க, உள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே சாப்பாடு அவைலபிளாக தான் இருக்கும். ரொட்டி சப்ஜி வைக்க. சரி வாங்க, இங்கே உட்காரலாம். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்குது, அங்கே உட்காரலாம். ஸோ சாப்பாடு வந்து வந்துருச்சு. ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது இவங்க எப்படின்னா, ஒரு தாலியில் வந்து ஒன்றும் ரொட்டி கொடுப்பாங்க, இல்லைனா சப்பாத்தி கொடுப்பாங்க, அவ்வளோதான். என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இது வந்து ராஜ்மா அப்படிம்பாங்க, இது ப்ளஸ் வந்து பன்னீர் சப்ஜி, இது வந்து டால் மாதிரி. வெங்காயம்லாம் முளைச்சி வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்த பிளான் என்னன்னு சொல்கிறேன். இங்கேருந்து குள்ளு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து பஸ் ஏறணும். ஃபஸ்ட்டு இது வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து நான் வந்து பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேராக வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து பஸ் நிப்பாட்டும் அப்படிங்கிறாங்க. குள்ளில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மணாலிலே பாருங்கள். ஸோ -2 டிகிரியில் இருக்குது மணாலியில். ஸோ குள்ளில் இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த போதில் ரோடு இது வந்து நேராக வந்து குள்ளுக்கு போகிற ரோடு. குள்ளு இங்கேருந்து வெறும் 22 கிலோமீட்டர். ஸோ நம்ம இங்கே நின்னோம்னா போதும், பஸ் வரும். இப்போ பாருங்கள், பஸ் ஏறதுக்காண்டி இந்த கடைக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஸோ இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பழம் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, இவ்வளோ நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கேங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இது என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, தக்காளின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் தக்காளியை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிய வந்தது, இன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்தது, இது வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. இப்போ தான் வந்து பஸ் வந்துச்சு. கரெக்டாக வந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஏறிட்டேன். ஸோ நேராக வந்து பஸ் வந்து குள்ளு தான் போகுமா. அங்கே பஸ்ஸில் ஏறினதோட என்ன பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ குள்ளு வந்துட்டு, குள்ளு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு டார்மெட்ரி பார்த்தேன். டார்மெட்ரி வந்து 200 ரூபா தான். நம்ம வந்து ஒரு நைட்டு மட்டும் தானே இங்கே ஸ்டே பண்ண போகிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த டார்மெட்ரியும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 200 ரூபா தான். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன்.
ப்ளஸ் வந்து இது வந்து என்னோடய பேக் வந்து ரொம்ப அழுக்காச்சுங்க. ஏன்னா வந்து நடந்து வந்தது அங்கே வந்து ஃபுல்லாக தூசி அடிச்சதா. ஸோ அதனால் ரொம்ப வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ளாக் இருக்குல்ல, நம்ம வந்து தரம்சாலையில் வாங்கினது இது. நான் வந்து பேக்கில் அப்படியே வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே எடுத்து கட்டியிருக்கேன் இதை. ஆனால் நல்லா தூசியாக இருக்குது இது. நல்லா ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் கம்பல் வந்து இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், போர்வை இதெல்லாம் இது திறந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் யாருமே இப்போ கிடையாது. இது வந்து பெல்லோ. தலகாணி எங்கே இருக்குது? தலகாணி இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். தலகாணி இந்த இருக்குது பாருங்கள். இதுவும் இல்லையா தலகாணி? இது தலகாணி. தலகாணி வந்து அங்கே இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இந்த வ்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் காலையில் கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ இங்கே ஹிமாச்சல் பிரதேசில் நிறைய இடத்த வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ மூலம். ப்ளஸ் ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வேறு இடத்துக்கு போகிறேன். பை பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.